ஹலோ மை டியர் லிஸ்னர்ஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அதே எனர்ஜியோட இன்றைக்கி பேச போகிற அந்த செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்து அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கோம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பொழுது இறங்கினப்புறம் தூங்க போகிற வரைக்கும். ஸோ இந்த அந்த ஸ்பீடில் அந்த வேகத்தில் ஓடும்போது நம்ம நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செய்யலாம். தவறுகள் செய்யாமலே இருக்க முடியாது. சில தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்க வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அது ஆப்வியஸ். சில பேர் சொல்கிறதில்ல, பட் ப்ளீஸ் சொல்ல கற்றுக்கோங்க. தெரியாமல் செஞ்சாலும் அதை தெரியாமல் செஞ்சல அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற அந்த ஒரு தப்புனால, அந்த ஒரு விஷயத்தினால யார் அந்த பக்கம் இருந்து பாதிக்கப்பட்டாங்களோ நம்மளுக்கு வலி இருக்குது தானே செய்யும். பாதிப்பு சின்னதாகவும் இருக்கலாம், இல்லை பெருசாகவும் இருக்கலாம். அட்லீஸ்ட் மனசார இந்த சென்டென்ஸ் ஐம் சாரி அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்மளை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மன்னிச்சிருவாங்க நம்ம மனசார கேட்கும்போது. ஸோ ப்ளீஸ், நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டோம்னா, அந்த ஹர்ட் பண்ணிட்டோம்னு நமக்கு தெரிஞ்சதுனால சரி, இல்லை ஓடுற வேகத்தில் தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டாலும் சரி, ஒரு 2 செகண்ட் நின்று ஐம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. அப்படி கேட்டுட்டு ஓட ஆரம்பிச்சு பாருங்களேன், மறுபடியும் எந்த தடைகளும் வராது. அப்படியே வந்தாலும் அது விளையாடிடும். ஸோ நம்ம ஓடுற வேகத்தில் நம்ம போகணுன்றதுக்காக யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் அந்த செகண்ட் மேஜிக்கல் சென்டென்ஸ், ஐம் சாரி. ஓகே காய்ஸ், ஸோ மறுபடியும் அடுத்த அந்த தேர்ட் மேஜிக்கல் சென்டென்ஸோட அவங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் ஐம் டேக்கிங் அ பிரேக். See you all. Take care. Bye-bye. வாழ்க வளமுடன்.